விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். 250 பவுன் நகைகளுடன் தலைமறைவாக இருந்த அழகு கடைக்காரர் ராஜஸ்தானில் கைது. பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய சென்னை வாலிபர் கைது. சைபர் கிரைம் போலீசார் அதிரடி. ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை. 100% தேர்ச்சி பெறும் மணவெளி தொகுதி அரசு பள்ளிகளுக்கு ஊக்கத்தொகை. சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 250 பவுன் நகையுடன் தலைமறைவான அடகு கடைக்காரரை ராஜஸ்தானில் முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டை பகுதியில் அடகு கடை நடத்தி வருபவர் கிஷோர். இவரிடம் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் தங்களது நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கடையை பூட்டிவிட்டு 250 பவுன் தங்க நகைகளுடன் அவர் மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது வாடிக்கையாளர்கள் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றபோது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே கிஷோர் ராஜஸ்தானில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் ராஜஸ்தான் சென்று அவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் ஒரு சில நகைகளை விற்றுவிட்டதாகவும் சில நகைகளை வங்கியில் வைத்திருப்பதாகவும் தெரிய வந்தது. போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய சென்னையை சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை மூலக்குளம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஆபாச குறுஞ்செய்தி வந்துள்ளது. இது குறித்து அந்த பெண் இணையவழி போலீசில் புகார் அளித்தார். இந்த புகார் சம்பந்தமாக காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா உத்தரவின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த வாலிபர் சென்னை மேடவாக்கம் பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்த செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் அவரது இன்ஸ்டாகிராமில் 7 போலி அக்கவுண்டுகள் மூலம் அந்த பெண்ணிற்கு ஆபாச குறுஞ்செய்தி மற்றும் செக்ஸ் வீடியோக்களை அனுப்பியது தெரிய வந்தது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சமீப காலமாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு தூதரகம், காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையும், இந்த ஆண்டு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீயணைப்பு நிலையம் மற்றும் புதுச்சேரி கவர்னர் மாளிகை, முதலமைச்சர் ரங்கசாமி வீடு மற்றும் பிரபல ஹோட்டல்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. அடிக்கடி இமெயில் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் வெடிகுண்டு மிரட்டல் வரும் நிலையில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர் குழு மற்றும் மோப்ப நாய்களை தயார் நிலையில் இருக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்த தகவல் கிடைத்தவுடனே கோரிமேடு காவல் நிலைய போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நூறு சதவிகித தேர்ச்சி பெறும் மணவெளி தொகுதி பள்ளிகளுக்கு சொந்த செலவில் நிதியுதவி வழங்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். புதுவை மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி பேசினார். அப்பொழுது அவர் மணவெளி தொகுதியில் அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தும் வகையில் ஆசிரியர் பற்றாக்குறை இல்லாத வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், சிறந்த ஆசிரியர்களை பெற்றுள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களுடைய கல்வியில் கவனத்தை செலுத்தி பள்ளி பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறு இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெறும் மணவெளி தொகுதி அரசு பள்ளிகளுக்கு தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக தனது சொந்த நிதியில் இருந்து வழங்குவதாகவும் அவர் அறிவித்தார். அரசு அதிகாரியை மிரட்டி பணம் பறித்த சம்பவத்தில் கைதான பெண்களிடம் இருந்து 4.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையில் உதவி பொறியாளராக பணியாற்றி வருபவர் பன்னீர்செல்வம். இவருக்கும் புதுவை அரியாங்குப்பம் பழைய பூரணாங்குப்பத்தை சேர்ந்த மணிமேகலை என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது.
இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மணிமேகலை தனது தோழிகளான பெரம்பை மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த சுகந்தி, புதுவை வானரப்பேட்டை அம்மன் நகர் விரிவை சேர்ந்த தீனதயாளனின் மனைவி சுலக்ஷனா என்கிற அம்மு ஆகியோரிடம் பன்னீர்செல்வம் தன்னிடம் பழகுவது குறித்தும் அவரிடம் நிறைய பணம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பன்னீர்செல்வத்தை மிரட்டி பணம் பறிக்கலாம் என்றும் திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சுலக்ஷனா மூலம் வேறொரு பெண்ணை ஏற்பாடு செய்து பன்னீர்செல்வத்தை அங்கு அனுப்பியுள்ளார். பன்னீர்செல்வம் அந்த பெண்ணுடன் இருக்கும்போது 5 பேர் கொண்ட ரவுடி கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்து பணம் பறித்துள்ளது. இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிமேகலை, சுகந்தி, சுலக்ஷனா, ஷாருக்கான், தீனதயாளன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை பிடிக்க தனிப்படை போலீசார் விரைந்துள்ளனர். புதுவை MP வைத்திலிங்கத்திற்கு காமராசர் கதிர் விருது வழங்கப்பட உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் ஆண்டுதோறும் பல்வேறு தளங்களில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது சமூகம், அரசியல், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்ற தளங்களில் சீரிய முறையில் தொண்டாற்றுபவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமையினருக்கு அம்பேத்கர் சுடர், பெரியார் ஒளி, காமராசர் கதிர், அயோத்திதாசர் ஆதவன், காகிதமில்லாத் பிறை மற்றும் செம்மொழி ஞாயிறு ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான விருது பெறுவோர் பட்டியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். அதில் காமராசர் கதிர் விருது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் MP-க்கு வழங்கப்பட உள்ளது. ஊசுடு தொகுதியில் 100 கம்பங்களில் LED விளக்குகள் பொருத்தும் பணியை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதியில் 10 கண்ணு முதல் கூனிமுடக்கு வரை சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மின் விளக்குகளை அமைத்து தர வேண்டும் என்று ஊசுடு தொகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். கடந்த 15 ஆண்டுகளாக விடுத்து வந்த கோரிக்கையை தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமாரின் முயற்சியால் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 100 மின் கம்பங்களுடன் கூடிய 90 வாட்ஸ் LED விளக்குகள் அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டது. இதற்கான பூமி பூஜை கூனிமுடக்கு பகுதியில் நடைபெற்றது. அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்திரி, பாஜக தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் 5 பேரிடம் 83,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண் மர்ம நபருக்கு 37,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின்னர் அந்த சம்பாதித்த பணத்தை அந்த பெண்ணால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல ஆலங்குப்பம் பகுதியை சேர்ந்த நபரின் ATM கார்டு தொலைந்து விட்டது. இதனிடையே விருதுநகரில் உள்ள ATM மையத்தில் மர்ம நபர் இவரது கார்டை வைத்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார். உழவர்கரையை சேர்ந்த நபர் ஒருவர் 15,000-ம், மதகடிப்பட்டை சேர்ந்த பெண் ஒருவர் 8,000-ம், கருவடிக்குப்பத்தை சேர்ந்த ஒருவர் 3,000 ரூபாயையும் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இவர்கள் மொத்தமாக 83,000-ஐ மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ராம் தங்கநகை மாளிகையில் அட்சய திருதியை முன்னிட்டு தங்க நாணயங்கள் வாங்குவதற்காக சிறப்பு கவுண்டர்கள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் பாண்டி ராம் தங்கநகை மாளிகை அமைந்துள்ளது. இங்கு தங்க நாணயங்களை செய்கூலி சேதாரம் முற்றிலும் இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம். தங்க நாணயங்களுக்கு இதுவரை இல்லாத வகையில் மிக மிக குறைந்த சேதாரம் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் பொன் குவியும் அட்சய திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தங்க நாணயங்களுக்கு பிரத்யேக கவுண்டர் இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளது. இதனை நிறுவனர் ரமணிகாந்த், வந்தனா ஆகியோர் திறந்து வைத்தனர். கணபதி ஹோமத்துடன் முதல் விற்பனை துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் இன்று துவங்கப்படும் தங்க நாணயங்களுக்கான பிரத்யேக கவுண்டர் வரும் 30ஆம் தேதி வரையிலும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும். தங்க நகை சிறு சேமிப்பு திட்ட தவணைகளில் இந்த கவுண்டரில் செலுத்திக் கொள்ளலாம். அட்சய திருதியை முன்னிட்டு பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் கைராசியுடன் அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் வீட்டிற்கு கொண்டு செல்ல வாடிக்கையாளர்களை ராம் தங்க நகை மாளிகை அழைக்கிறது. லட்சுமி நாராயண
பஹல்காம் தாக்குதலை கண்டித்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் 27 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் கொடுமையாக கொல்லப்பட்டதை கண்டிக்கும் வகையில் அகில இந்திய மஸ்ஜித் இத்ஹாதின் முஸ்லிம் கட்சி சார்பில் புதுச்சேரியில் அமைதிக்கான கண்டன போராட்டம் நடைபெற்றது. பாரிஸ்டர் அசாதுரின் ஒவைசி அறிவுறுத்தலின் பேரில் இந்தியா முழுவதும் இந்த கட்சி அமைதிக்கான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையில் நெல்லித்தோப்பு ஈகா பள்ளிவாசல் அருகே தொழுகைக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கருப்பு பட்டை அணிந்து தங்களது துக்கத்தையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தினர். இஸ்லாம் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை என்ற உண்மையை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் நோக்கத்தோடு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாகவும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,005 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 250 பவுன் நகைகளுடன் தலைமறைவாக இருந்த அழகு கடைக்காரர் ராஜஸ்தானில் கைது. பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய சென்னை வாலிபர் கைது. சைபர் கிரைம் போலீசார் அதிரடி. ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை. 100% தேர்ச்சி பெறும் மணவெளி தொகுதி அரசு பள்ளிகளுக்கு ஊக்கத்தொகை. சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.